Super. Happy evening. My dear friends, today is day 20. Probably this is the final day of the basic level program. இன்னையோட basic level over. So last day. அடுத்தது advanced level என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா, உடனே இன்னைக்கு முடிச்சுட்டு உடனே நாளைக்கிட்ட நல்லா இருக்காதுல்ல. எந்த ஒரு இது இருந்தாலும் ஒரு 2-3 நாள் கேப் இருக்கணும். சோ மண்டே ஆரம்பிச்சுக்கலாமா? Done. Okay, sir. Yes, sir. Okay, good. Okay, sir. We are going to start on Monday, same time. இதே டைம் இதே லிங்க் வந்துடலாம். இன் பிட்வீன் யாரெல்லாம் பே பண்ணிட்டீங்களோ அவங்க கூகுள் ஃபார்ம் கம்பல்சரி ஃபில் பண்ணிருங்க. அதுல அது என்னென்ன காலம் கொடுத்துருக்கோ அதை எல்லாமே கரெக்டா ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிருங்க. அது ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ அதுல எங்க ஈவன் இப்ப விஜய் கிட்ட பே பண்ணியிருந்தா அவரோட நேம் போட்டுருப்பான், எனக்கு பே பண்ணா என்னோட நேம், யாருக்கு வேணாலும் பே பண்ண அவங்களோட நேம் அங்க மென்ஷன் பண்ணா அதுல ஒரு கன்ஃபியூஷன் இல்லாத புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒண்ணு. அடுத்தது இன்னொரு விஷயம், அதே மாதிரி நாளைக்கு ஃபர்ஸ்ட் லெவல் ஸ்டார்ட் பண்ணணும்னு அதே போட்டிருந்தேன். அன்னைக்கு என்ன ஒரு இன்ட்ரோ மட்டும், அதாவது 8 to 9 டைம் கொடுத்துட்டு அதை அப்படியே நிறுத்த போறோம். அவங்களுக்கும் மண்டேல இருந்து தான் கிளாஸ். ஸோ பேசிக் லெவல் ஆல்சோ வில் பி ஸ்டார்டட் ஃப்ரம் மண்டே ஆன்வர்ட்ஸ். ரைட், அதை கொஞ்சம் கருத்தில் வைத்துக்கொண்டு உங்களுடைய உறவுகளுக்கும் நட்புகளுக்கும் தெரியப்படுத்துங்க. So you have to inform to your friends and relatives regarding our program. Basic level also will be started from Monday. சரி, இன்னைக்கு end of the day basic இதுல என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எப்பயும் அடுத்த உடனே டாபிக் போறதுக்கு முன்னால ஏதாவது ஒன்று பார்ப்போம்ல. அதன்படி இன்னைக்கு என்ன ஞாபகம் இருக்கோ அது எது திடீர்னு தோணுதோ அதை பண்ணுவோம். அதன்படி இன்னைக்கு என்ன பார்க்குறோம், இது ஏற்கனவே தெரிஞ்சிருந்தாலும் தெரிஞ்சவங்க அப்படியே கீப் ரைட், தெரியாதவங்க தெரிஞ்சுக்க ஒரு சந்தர்ப்பம் கொடுப்போம். ஒரு டெசர்ட்ல ஒருத்தர் நடந்து போயிட்டு இருக்கார். ஜஸ்ட் இமேஜினேஷன், நீங்க விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க. ஒருத்தர் நடந்து போறார், ரொம்ப தூரம் போயிட்டார். அவர் கூட எதுவும் வாட்டர் கேன்னு இதை எடுத்து போலீங்க. ஒரு ஸ்டேஜ்ல எக்ஸாஸ்ட் ஆகி அப்படியே ஃபுல்லா ட்ரை ஆயிடுச்சு பாடி, தோஸ்டி, ஹங்கிரி, ஆல்மோஸ்ட் ஃபெட்டிக். இன்னும் கொஞ்ச நேரத்துல மயக்கம் போட்டு விழுற ஸ்டேஜுக்கு போறார். அவரு அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து போயிட்டு இருக்கிறப்ப கொஞ்ச தூரத்துல ஒரு பசுமையான சோலை தெரியுது. ஏதோ ஒரு சின்னதா கொஞ்சம் கிரீனரி. அவரு கொஞ்சம் சந்தோஷம், ஒரு நம்பிக்கை அதெல்லாம் கிடைக்குது. சோ அந்த இடத்துக்கு போறார். அங்க ஒரு போர்வெல் இருக்கு. அழுத்து போர்வெல் தெரியுமில்ல, பம்ப் அழுத்துனா தண்ணி வரும், அந்த இது இருக்கு. அதை பார்த்த உடனே அவருக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷம். போய் அழுத்தி பார்க்கிறார், புசு புசுன்னு காத்துதான் வருது. அங்க பக்கத்துல கொஞ்சம் இதுல ஒரு பெரிய ஜார், இவ்வளவு பெரிய ஜார் ஒண்ணு வச்சிருக்கு. அது ஃபுல்லா தண்ணி இருந்துச்சு. அவருக்கு வந்த சந்தோஷத்துக்கு அளவிட முடியாத சந்தோஷம். அவரு போய் அந்த ஜார்ல இருக்கிற தண்ணி எடுத்து குடிக்கலான்னு எடுக்கிறாங்க, அது கீழே ஒரு பேப்பர்ல எழுதின அந்த வேர்டை படிச்சு பார்க்கிறார். சென்டென்ஸ் என்ன எழுதிருக்குன்னா, இந்த ஜாரில் இருக்கும் தண்ணியை ஒரு டிராப் நீங்க வீணடிச்சா கூட அதுக்கப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஜார்ல இருக்கிற தண்ணியை அப்படியே அந்த போர்வெலுக்குள்ள ஊத்தி மறுபடியும் நீங்க பம்ப் பண்ணா தண்ணி வெளியே வரும். அப்போ நீங்க ஃபுல்லா வேணுங்கிறத யூஸ் பண்ணிட்டு குடிச்சிட்டு மறுபடியும் இந்த ஜார் நிறைய இதே மாதிரி தண்ணி ஃபுல் பண்ணி இந்த இடத்துல வச்சுட்டு நீங்க போயிடலாம் அப்படின்னு அதுல எழுதிருக்கு.
நல்லா கவனிச்சுக்கோங்க. ஜார்ல தண்ணி இருக்கு. இந்த தண்ணியை ஊத்துனா மறுபடியும் பம்ப் பண்ணும்போது வெளியே வரும். நார்மலா நமக்கே தெரியும், ஒரு மோட்டார் தண்ணி எடுக்கணும்னா மறுபடியும் தண்ணி ஊத்தி அப்புறம் ஏரை ரிலீஸ் பண்ணி எடுப்போம். அது மாதிரி இது பண்ணனா உங்களுக்கு தண்ணி வரும் அப்படின்னு அது எழுதியிருக்கு. இதுல இவரு ஒரு கால் இதுல நான் கொஞ்சம் 2 முழுங்கு, நம்ம தான் ஏற்கனவே எங்க சார் ஸ்டேஜ்ல இருக்கோம். ஒரு 2 முழுங்கு குடிச்சிட்டு மிச்சத்தை ஊத்தலாம்னு நினைச்சா ஒர்க் ஆகாது. டோட்டலா வேஸ்ட். ஓகே, இப்போ யூ இமேஜின் யூ ஆர் இன் தட் பிளேஸ், வாட் யூ ஆர் கோயிங் டு டூ. அவங்க உங்க கருத்தை சொல்லலாம். மத்தவங்களுக்காக நம்ம மாத்தி எது சொல்ல வேண்டாம். நீங்களா இருந்தா என்ன பண்ணுவீங்க? உங்களோட என்ன ஓட்டங்கள் அந்த இடத்துல என்னவா வரும், என்னவா ஆகும்? சார் கிடைச்ச தண்ணியும் போயிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். இதுல தண்ணி ஊத்திட்டோம்னா வரல, ஒருவேளை வரல அப்படின்னா என்ன ஆகும்? என்ன ஆகும்? வெரி குட். இதான் நேச்சுரலா பேசுறீங்க. புரியுது எனக்கு. அதனால இதாகும் சார். அதனால வந்து நம்ம யோசிப்போம் சார். இத ஊத்தலாமா? குழப்பம் வருது. இத குடிக்கலாமா ஊத்தலாமா? சோ யூ ஆர் ஆன் தி கன்ஃபியூஸ்ட் ஸ்டேஜ். கரெக்ட்டுங்களா? சார் நம்ம எதை மல்டிப்ளை பண்றது ஃபர்ஸ்ட் பிசினஸ் இன்வெஸ்ட் பண்ணணும். அதை இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அது மல்டிப்ளை ஆகும். சோ நம்பிக்கை வச்சு ஃபர்ஸ்ட் அதை இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஓகே, குட். இது உங்க கருத்து. ஓகே, அடுத்தது. சார் தண்ணி குடிச்சிட்டு அப்புறமா அதுல ஊத்துவாங்க. அது ஊத்துற பிரயோஜனமே இல்லையே கேட்டா. சார் கொஞ்சம் குடிச்சிட்டு கொஞ்சம் ஊத்தணும் சார். அதை தானே சொல்லிட்டேன். ஒரு டிராப் நீ டேஸ்ட் பண்ணிட்டேன்னா கூட அங்க பத்தாது. Without damaging single drop, we have to pour all the water to the bowl. யார பேச வந்தீங்களா? சொல்லுங்க. Sir, we will pour it, sir. யாரா இருந்தாலும் கன்ஃபியூஷன்ல இருக்கும்போது குடிக்கணும்னு தான் தோணும். ஓகே சார் நானும் எடுத்து குடிச்சிட்டேன் சார். ஓகே, அவ்வளவுதானா? சோ மேக்ஸிமம் எல்லாருமே உண்மையை பேசுனீங்க. அவங்க இது எக்ஸப்ட் நம்ம கார்ல் மார்க்ஸ் உருவாக்கப்பட்ட லெனின், அவர் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா யோசிச்சார். பட் எல்லாருமே குடிச்சிருவான். இதான் குழப்பம். ஏன்னா இருக்கிறதும் போயிட்டா நான் என்ன பண்றது? எனக்கு கிடைச்சது ஆப்பர்ச்சுனிட்டி நான் யூஸ் பண்ணாத எப்படி விடுவேன்? இதுதான் சொன்னாங்க. இதுதான் இருக்கு நேச்சர் ஆஃப் த மென்டாலிட்டி. கரெக்ட்டுங்களா? என்னோட வியூ என்னங்க, எப்படி நம்ம அந்த கொஞ்ச நேரத்துல சாக போறோம், இல்ல தண்ணி இல்லாம இறக்க போறோம். சரியா? இப்ப இருக்கிறதவ அவங்க சொல்லி ஒரு வழிகாட்டுதல் இருக்குது. அதுல இன்வெஸ்ட் பண்ணுவோம். அதுல வந்தா இன்னும் டபுள் எடுத்துவோம், இல்லன்னா இறந்துருவோம். அதான் ரிஸ்க் ஃபேக்டர். சோ ரிஸ்க் எடு தலைவா. ஹலோ. யா சார், இப்போ வந்து ஆல்ரெடி நீங்க ஒரு சிச்சுவேஷன் சொல்லிட்டீங்க, பேக்ரவுண்ட்ல வந்து எல்லாம் கிரீனரி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்படின்றப்போ தண்ணி வாட்டரோட பிரசன்ஸ் இருக்கிறதுனால தான் கிரீனரி இருக்கு. அப்படின்றப்போ நம்ம கான்ஃபிடண்டா வந்து அந்த தண்ணியை வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணி நம்ம தட்ஸ் யுவர் பிலீஃப் சிஸ்டம். அதுதான் கேக்குறேன். இது எப்படி வரும்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏற்கனவே நம்ம கிட்ட இருக்கிற ஒண்ணு கான்ஃபிடென்ட், நம்பிக்கை, தன்னம்பிக்கை, நம்பிக்கை, பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கிறவங்களால மட்டும்தான் அந்த இதுக்கு வர முடியும். ஆனா இங்க ஏற்கனவே ஃபுல் அண்ட் ஃபுல் பல பேரால அவமானப்படுத்தப்பட்டு, பல பேரால நிராகரிக்கப்பட்டு, பல பேரால தோற்கடிக்கப்பட்டு, பல நெகட்டிவ் ரெக்கார்ட்ஸ் உள்ள வச்சுக்கிட்டு எல்லாமே இந்த உலகத்தை தவறான பார்வையிலேயே பார்த்துட்டு இருக்கிற யாரா இருந்தாலும் எனக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி why should I miss? அந்த இதுதான் வரும். தட் இஸ் நேச்சர். ஓகே, இதுதான் நம்ம ஸ்பிரிச்சுவல் போர்ஷன் ஒரு பாயிண்ட் கொண்டு வந்ததோட நோக்கம் இதுதான். தட் இஸ் த ரியல் ஸ்பிரிச்சுவாலிட்டி. அப்போ உங்களுக்குள்ள நீங்க எந்த அளவுக்கு பர்சன்டேஜ் ஆஃப் த பாசிட்டிவ் தாட்ஸ் இன்க்ரீஸ் பண்றீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் உங்களோட இந்த மாதிரி சுச்சுவேஷன் ஹேண்ட்லிங் வரும். புரியுதுங்களா? ஓகே, இந்த இடத்துல அவர் என்ன பண்ணாரு? இதேதான் ரிஸ்க் எடுத்தார். எல்லா தண்ணியும் ஊத்தினார், பிலீஃப் நம்பினார், பம்ப் பண்ணார், நல்ல தண்ணி வந்தது, வயிறார குடிச்சார், கை காலெல்லாம் கழுவினார், நல்லா ஃப்ரெஷ் ஆச்சு. மறுபடியும் அதை ஃபுல் பண்ணி அந்த இடத்துலயே வச்சு இது கரெக்ட் அப்படின்னு மறுபடியும் அதை எழுதிட்டு அதையே நான் செய்தேன் சரியாக இருக்கிறது ஒரு டெஸ்டிமோனி கொடுத்துட்டு
கிளம்பிட்டார். ஓகே, இது எதுக்கு நம்ம கொண்டு வரோம்னா, இங்க இன்னொரு விஷயத்த பார்க்கலாம். இது வெறும் தண்ணி, இந்த டெசர்ட், இதுல கேள்வி கேட்கலாம், எங்க சார் டெசர்ட்ல தண்ணி இருக்கும், இப்படிதான் கேட்கலாம். நான் இது வந்து ஒரு இமேஜினேஷன். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, இதுதான் பண்றோம். எப்படி அடுத்த ஜெனரேஷனுக்காக இந்த எர்த்தை நம்ம விட்டுட்டு போகல. அடுத்த ஜெனரேஷன் இதுல சந்தோஷமா வாழ்றதுக்கு நாம விடல. நம்மளோட சுயநலத்துக்காக அதை சீரழித்து கொண்டு இருக்கிறோம். இதுதான் நடந்தது. ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் எழுதினாரு, மனிதா நீ வேற்று கிரகம் தேடிக்கொள், இது அழிந்து கொண்டிருக்கிறது, அழிய போகிறது. எல்லாம் முடிஞ்சு போச்சு. எல்லாம் நீ மழை பெஞ்சா சல்பர் டை ஆக்சைடா வருது, ஆசிட் ரெயின்னு சொல்றோம். திடீர்னு இந்த தீபாவளிக்கு அப்புறம் பார்த்தா டெல்லியில மற்ற பெரிய பெரிய சிட்டிஸ்ல எல்லாம் பியாண்ட் த லிமிட். என்னது? ஏர் பொல்யூஷன். எல்லாம் இப்ப மாஸ்க், அப்பயே மாஸ்க்கு போயிடுச்சு. அது மட்டும் இல்ல, யாரும் ஸ்கூல் இது எல்லாம் லீவ் விட்டுறாங்க. அப்போ அந்த அளவுக்கு சுவாசிக்க முடியாத அளவுக்கு காத்து நம்ம உருவாக்கி வச்சிருக்கிறோம். நம்ம அதை பத்தி யாரும் யோசிக்கிறது இல்லை. அப்போ இந்த இடத்துல நம்ம ரிஸ்க் இதுதான். இது அங்க கொண்டு போய் பாருங்க, நிறைய இருக்கு. ஃபாசில் ஃபியூல் எல்லாம் நம்ம நாளையில என்ன ஆக போகுது, கோல் எல்லாம் குறைய போகுது, பெட்ரோல் எல்லாம் குறைய போகுது. அப்ப என்ன பண்ணுவோம், என்ன யோசிச்சிருக்கிறோம்? அப்ப அந்த அடுத்த ஜெனரேஷனுக்காக நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இடையில அந்த சின்ன பிள்ளைங்க 16-17 வயசுல ஒரு பொண்ணு தலைமையேற்று இந்த இளைஞர் சமுதாயத்தை, மாணவர்களை ஒன்று திரட்டி ஒரு போராட்டத்தை உலக அளவுல மில்லியன்ஸ் ஆஃப் யூத்ஸ் கொண்டுட்டு வந்தாங்க. அந்த பர்டிகுலர் டொனால்ட் ட்ரம்ப்போடைய அப்படி நேருக்கு நேரா முறைச்சிட்டு ஒரு மோதிச்சு. அதே மாதிரி ஆண்டோனியா குட்டர்ஸ் அவர்கிட்டயே நேருக்கு நேரா, நீங்க எல்லாம் பேச்சுல தான் இருக்கிறீங்க, யாருமே எங்களை அடுத்த ஜெனரேஷனை நீங்க வாழ விடல, எங்களுக்கு துன்பத்தை தான் கொடுத்துட்டு இருக்கிறீங்க, நீங்க யாருமே பேச்சு மட்டும்தான் அழகழகா பேசுறீங்க அரசியல் இதுல, ஆனா செயல்பாட்டுல இல்ல அப்படின்னு ஒரு 17 வயசு பொண்ணு நிமிர்ந்து நின்று பேசுறா. பெரிய பெரிய தலைவர்களை, ஒரு டொனால்ட் ட்ரம்ப்பையோ ஒரு ஆண்டோனியா குட்டர்ஸையோ அவங்க அந்த அளவுக்கு போல்டா பேசுன்னு. யார் அந்த பொண்ணு தெரியுமா? கிரேட்டா துன்பர்க், ஸ்வீடன். ஓகே, அப்போ இந்த அளவுக்கு ஏதோ ஒரு பொண்ணு ஒரு ஒரு உலகத்துல ஏதோ ஒரு கண்ட்ரில ஒரு மூலையில இருந்தா போதுமா? ஒவ்வொருத்தருக்கும் அந்த எண்ணம் வரணும். ஏன் அவங்களுக்கு அந்த எண்ணம் வர வச்சோம்? நம்ம வாழும்போது அவங்கவுங்க சுயநலத்துக்கு அவங்கவுங்க வாழ்றதுனாலதான் இது நடக்குது. அப்போ இந்த இடத்துலதான் அவன் அந்த பாசர்கள் அவனோட சுயநலத்துக்காக எடுத்து குடிச்சிட்டு போயிருந்தா அடுத்த ஜெனரேஷன் காலி. ஆனா அவன் அதை செய்யல. அதை நாமும் முயற்சிப்போம் அப்படின்னு இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வைக்கிறேன். சோ யோசிப்போம், சிந்திப்போம். கரெக்ட். இந்த டாபிக் இதோட எடுத்துக்கலாம். அடுத்தது வரேன். இது இன்னைக்கு நான் மெமரியில ஒரு இது கொண்டு வரேன். என்னோட டெமோ வீடியோல பார்த்திருக்கலாம். அந்த வேர்ல்டு கிளாஸ் மைண்ட் ப்ளோயிங் மெமரி டெமோ வீடியோன்னு யூடியூப்ல போட்டிருப்போம். 21 மினிட்ஸ்ல இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 50 into 4 digits 200 digits நம்பர்ஸ் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ் முன்னால எடுத்தது. அசெண்டிங், டிசெண்டிங், ரேண்டம் அந்த 50 into 4ஐயும் எக்ஸிக்யூட் பண்ணி காட்டியிருப்பேன். நம்ம இங்க டெமோல 20யோட இருக்கு. அதுல கடைசியில PQ3R மெத்தட எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். ஒரு 35 ஆப்ஜெக்ட்ஸ் சொல்லி அதை எப்படி ஒன்னோட ஒண்ணு கனெக்ட் பண்ணி ஒரு செயின் ஆஃப் அசோசியேஷன் கொண்டுட்டு வந்தேன் அப்படின்றது. ஸோ அதை பேஸ் பண்ணி இன்னைக்கு நம்ம ஒரு டாபிக்ஸ் கொண்டு வர போறோம். இதுக்கப்புறம் இது மாதிரிதான் எல்லாமே வரும். ஸோ இதுல அசோசியேஷன், பிக்சரைசேஷன், விஷுவலைசேஷன், நிமோனிக்ஸ் எல்லாமே வரும். அப்ப இதெல்லாம் படிச்சதை இம்ப்ளிமெண்டேஷனுக்கு இந்த இடத்துல கொண்டு வரோம். ரெடி. இதை ஏற்கனவே என்னோட வீடியோ ஏதாவது பார்த்திருந்தவங்களா இருந்தாலும் சரி, இல்ல என்னோட இதை ஃபாலோ பண்ணி ஒரு சிலர் அவங்கவுங்க இதுல கிளாஸ்ல பேசினவங்க பண்ணவங்க கூட இதுல இருக்கும். அந்த மாதிரி தெரிஞ்சிருந்தாலும் அது அப்படியே இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னதுதான், கம் வித் எம்டி கப். எல்லாமே எம்டி பண்ணிட்டு உட்காருங்க. நான் சொல்லி முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க. அது வரைக்கும் கீப் இட். சார் இது அது எனக்கு தெரியும் அப்படின்ட்டு யாரும் இன்டர்ப்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா மற்றவங்களுக்கு தெரிஞ்சுக்க ஒரு வாய்ப்பு கொடுப்போம். ரெடி? எஸ், ஸ்டார்ட். நான் இப்போ யாரு நோட்ல எழுதுறேன்? லிசன் லிசன் லிசன்.
நான் ஒரு சில பெயர், ஊர், பொருள் எதையோ சொல்லிட்டு வரேன். அது எத்தனை வேணாலும் இருக்கும். அதை காதால கேளுங்க. ஆடிட்டரி மெமரி. நோட்ல எழுதக்கூடாது, லிசனிங். நான் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் கேட்கிறேன். அதுல எத்தனை உங்களால ரீகால் பண்ண முடியுதுன்னு ட்ரை பண்ணுங்க. ஓகே, அதனால அப்சர்வேஷன் கிளியரா இருக்கும். ரெடி, ஸ்டார்ட். அறிவழகன், சென்னா மசாலா, பிரிக்ஸ், கோயம்பேடு மார்க்கெட், கடல் கடல் கடல், தர்மன், பூட்டு, ரோடு, கல்லு குறிப்பு, கல்லில் குறிப்பு, கல்லு குறிப்பு, காமாட்சி அம்மன் டெம்பிள், குமரி டிராவல்ஸ், கருப்பு, கிருஷ்ணன், மல்லிகை, மயில், நாகம், நாமம், நீலம், நீலம்னா கலர், நீல கலர், அதுக்கு நீலம் லெங்க் தான் எடுத்துக்காது, நீலம், பிரம்பு, கோட்டை, ராமநாதன், ராணி, மாம்பழம், சிவா, பிரகதீஸ்வரர் டெம்பிள், தேனி, ஹனிபி, அது தேனி வச்சுக்கலாம், காசி, தெற்கு வீதியில் உள்ள காசி, திருப்பம், திருக்குறள், அண்ணாமலை, தேர், அல்வா, பனியன், உப்பளம், மலைக்கோட்டை, வேலு, விழு, அது விழுது, விருது, விழுது, லாஸ்டா விருது. தட்ஸ் ஆல். நான் சொன்னத 38 இருக்குல்ல, இதுல உங்களால எத்தனை ரீகால் பண்ண முடியும்? ஒன் பை ஒன் யாராவது ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பார்ப்போம். நான் சொன்னதுல எத்தனை உங்களால ரீகால் பண்ண முடியும்? ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் எம்டியா இருங்கன்னு சொல்லிட்டு. இப்ப நான் சொன்னதை மட்டும் மைண்ட்ல வச்சுட்டு அதுல உங்களுக்கு எத்தனை பதிஞ்சிருக்கு, ஆடிட்டரி மெமரியில எத்தனை பதிஞ்சிருக்கு? கமான். அறிவழகன், சன்னா மசாலா, விழுது, தேனி, பனியன், உப்பளம், ராமநாதன், மலைக்கோட்டை, பிரகதீஸ்வரர் டெம்பிள், காமாட்சி டெம்பிள், தர்மன். ஓகே 10 இது வரைக்கும் 10 சொல்லிருக்கப்பா. ஓகே குட். சான்ஸ் டு அதர்ஸ். பேர் சொல்லிட்டு சொல்லுங்கப்பா. ஐக்ரீவா. ஓகே ஐக்ரீவா சொல்லியாச்சு. ஓகே நெக்ஸ்ட். வித்யா. சொல்லுங்க. அறிவழகன், சென்னா மசாலா, கோயம்பேடு மார்க்கெட், கடல், தர்மன், கூட்டு ரோடு,
காமாட்சி அம்மன் டெம்பிள், குமரி டிராவல்ஸ், கருப்பு கிருஷ்ணன், நாகம், மயில், நாமம், நீலம், பிரம்பு, கோட்டை, ராமநாதன், ராணி, மாம்பழம், பிரகதீஸ்வரர் டெம்பிள், தேனி, காசி, திருப்பம், அண்ணாமலை, தேர், அல்வா, பனியன், உப்பளம், வேல், விழுது, விருது, கல்குறிப்பு, தர்மம். தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் என்ன ஸ்பீடு, அரௌண்ட் 30 பக்கமா வந்துச்சு. ஓகே மேடம், தேங்க்யூ. ஐயா சொல்லுங்க. அறிவழகன், சென்னா மசாலா, கடல், கோயம்பேடு, பூட்டு, ரோடு, மல்லிகை, மயில், கருப்பு, கிருஷ்ணர், காமாட்சி அம்மன் கோயில், கல், குறிப்பு, நாகம், நாமம், நீலம், பிரம்பு, கோட்டை, ராமநாதன், ராணி, தேர், ஏர், விழுது, அருணாச்சலம், அல்வா, பிரகதீஸ்வரர், தேனி. ஓகே, சூப்பர்மா, எக்ஸலன்ட். நீங்க பக்கமா வந்தாச்சு. குட், கீப் இட் அப். போதும், இதோட இருக்கட்டும். ஆல் ஆஃப் யூ லிசன். இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா, இப்போ ஆடிட்டரியில ஒரே ஒரு தடவை காதுல கேட்டு அத்தனையுமே அதே ஆர்டர்ல கொண்டு வரது ரொம்ப சிறப்பா இருக்கு. கொஞ்சம் ரேண்டமா அங்கங்க அப்படியே சுத்தி சுத்தி வர வேண்டியதா இருக்கு. ஒரு சிலது ரிப்பீட்டேஷன்ல வரும், ஒரு சிலது ஃபர்கெட்டிங்ல போகும். இப்படி ஏதோ ஒரு விஷயத்துல சம் மிஸ்ஸிங். இப்போ இதை எப்படி ஓவர் கம் பண்றது அப்படின்றதுக்கு இப்ப நம்ம அடுத்த ஸ்டெப் போறோம். இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆல் ஆஃப் யூ க்ளோஸ் யுவர் ஐஸ். விஷுவலைஸ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கதை சொல்ல போறேன். இந்த கதைய அப்படியே பிக்சரைசேஷன், விஷுவலைசேஷன் எல்லாம் அங்க வரும், இன்க்ளூடிங் நிமோனிக்ஸ். கவனிங்க. இப்ப நல்லா கவனிச்சுங்களேன். there is a person, his name is அறிவழகன். அறிவழகன் ஒருத்தர் சென்னா மசாலா செய்யறதுக்கு உண்டான சென்னா கல்டிவேட் பண்றாரு. அவரோட லேண்ட்ல சென்னா பயிரிடுறாரு. தென் பிரிக்ஸ், அது செங்கல் சூளை வச்சிருக்காரு. அதை நான் பிரிக்ஸ்ன்னு மட்டும் சொன்னதா, இப்ப தமிழ்ல கொண்டு போறோம் செங்கல். அது மட்டும் செங்கல் சூளை, ஆனா செங்கல்னு வச்சுக்கிறோம். சோ பிரிக். அவரு சென்னா கல்டிவேட் பண்றார், செங்கல் சூளை வச்சு செங்கல் வியாபாரம் பண்றார். இதுக்கெல்லாம் ஆபீஸ், அவரோட அலுவலகம் எங்க இருக்கு? கோயம்பேடு மார்க்கெட்ல வச்சிருக்காரு. நெக்ஸ்ட் கோயம்பேடு. அப்படியே அதே விஷுவலைஸ் பண்ணுங்க பாப்போம். அவரு செங்கல் பார்த்துட்டீங்க. கோயம்பேடுல அவரு ஒரு ஆபீஸ் ரூம் வச்சு அங்க அவரோட பணிகள் செய்யறாரு. சரி, ஒரு நாள் ஆபீஸ்ல க்ளோஸ் பண்ணிட்டு நேரா அப்படியே கடற்கரை போறாரு. கடல். நீங்களும் அவரு கூட அப்படியே போங்க பாப்போம். பின்னாடி போங்க, அவரை ஃபாலோ பண்ணுங்க. கடல் போறாரா? கடற்கரை போயிட்டாரு. அங்க அவரோட நண்பனை சந்திக்கிறார். அவன் பேரு தர்மன். அந்த தர்மன் பூட்டு வியாபாரம் பண்றவர். கடை வச்சிருக்கார், ரிப்பேர் பண்றது, சேல்ஸ் பண்றது, சேல்ஸ் அண்ட் சர்வீஸ், லாக், பூட்டு. அவரு கூட போனார். 2 பேரும் சேர்ந்தாங்க. கடையெல்லாம் பூட்டிட்டு, வட மச்சான் அப்படியே போலாம் வாக்கிங். ரோட்ல 2 பேரும் பை வாக் போயிட்டு இருக்காங்களா? ரோடு. அந்த ரோட்ல ஒரு கல்லு, பெரிய கல்லுல குறிப்பு இருக்குல்ல, அதாவது அம்புக்குறி போட்டு என்ன எழுதிருக்கு. அது என்ன எழுதுக்குன்னு அப்புறம் சொல்றேன். கல்லு குறி, கல்ல குறிச்சி அப்படின்றத கல்லு குறி. அந்த கல்லுல குறிப்பு இருக்கு, அதை பாக்குறாங்க. அப்போ அவங்க அதுல என்ன எழுதிருக்கு? வே டு காமாட்சி அம்மன் டெம்பிள், காமாட்சி அம்மன் கோவிலுக்கு செல்லும் வழி அப்படின்னு போட்டிருக்கு. பார்த்தாங்களா? அப்போ இவங்க டிசைடர், நம்ம காமாட்சி அம்மன் கோவில் போலாமா? சரி. அப்புறம் சரி, ஒரு பிக்னிக் போலாமா? போலாமே. நம்ம இன்னும் மத்த ஃப்ரெண்ட்ஸையும் போற வழியில சந்திச்சுட்டு நம்ம அப்படியே ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டுலாம் வா அப்படின்ட்டு காமாட்சி அம்மன் டெம்பிள் போனாங்க. அந்த வழியில போயிட்டு அங்க அதுக்கு அடுத்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் குமரி டிராவல்ஸ் போறாரு. குமரி டிராவல்ஸ் அங்க ஒரு கார் வாடகைக்கு எடுக்கிறாரு. அந்த கார்ல உட்காந்துருக்க டிரைவர் கருன்னு இருக்காரு, கருப்பு கலர்.
கருப்பு. சோ குமரி டிராவல்ஸ் கருப்பு. கருப்பா இருக்கிற அந்த டிரைவர் பேரு கிருஷ்ணன். கிருஷ்ணன். அடுத்தது என்ன பண்றோம்? கிருஷ்ணன் அசோசியேஷன் அப்படியே வரட்டும். இந்த கிருஷ்ணன் ஒரு மல்லிகை பூ வாங்கி கார்ல முன்னாடி மாற்றார். சோ மல்லிகை வந்துச்சு. அப்படியே போகும்போது ஒரு மயில் அப்படியே தோகை விரித்து ஆடுகிறது. மயில் நடனம் ஆடுது. அது பக்கத்துல ஒரு நாகம் பட்டம் எடுத்து அப்படியே அது கூட விளையாடிட்டு இருக்கு. நாகம். இவங்களை பார்த்த உடனே அந்த நாகத்தோட கழுத்துல நாமம் தெரியுது. நாமம். அந்த நாமம் நீல கலர்ல இருக்கு. யாரும் ப்ளூ கலர்னு சொல்ல வேண்டாம், நீல கலர்ல இருக்கு. நீலம். இவங்களை பார்த்தோம்னா அது போய் பெரம்பு தோட்டத்துல மறைஞ்சிருச்சு. பெரம்பு. அங்க புதுசா கட்டின ஒரு கோட்டை இவங்களுக்கு தெரியுது. அதுதான் இவங்க போக வேண்டிய இடம். அவங்க நண்பன் அங்க இருக்காரு. புதுசா கட்டின கோட்டை. அங்க போறாங்க. அங்க இவங்க நண்பன், அவர் பேர் ராமநாதன், இவங்கள வரவேற்கிறார். கூடவே அவங்க ஒய்ஃப் ராணி, ராமநாதனுடைய மனைவி ராணி, இவங்கள வாங்க வாங்க கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பிடறதுக்கு மாம்பழம் கொடுக்குறாங்க. கட் பண்ணி மாம்பழம் பயங்கர டேஸ்ட். இந்த மாம்பழம் எல்லாம் எங்கெங்க வாங்குனீங்க? பக்கத்துல சிவா அப்படின்னு ஒருத்தர் கங்கா ஸ்டோர்னு வச்சிருக்கிறார், அதுல வாங்கினோம். ரொம்ப நல்லா இருக்குங்களா? சூப்பரா இருக்குங்க, அவர்கிட்ட சொல்லிருங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ தேங்க் டு சிவா. அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் சரி நம்ம எல்லாரும் சேர்ந்து பிரகதீஸ்வரர் டெம்பிள் போலாம் போயிட்டாங்க. போன இடத்துல அங்க இவங்க எல்லாம் ஹனிபி கொட்டிருச்சு, தேனி கொட்டிருச்சு. அப்போ தெற்கு புறமா இருக்கிற காசின்ற டாக்டர்கிட்ட போறாரு. காசி. அங்க போன இடத்துல இவங்களுக்கு ஒரு திருப்பம் கிடைக்குது. திருப்பம் எப்படி? திருக்குறள் ஒண்ணு படிச்சதனால் இவங்களுக்கு ஒரு சேஞ்ச் ஆஃப் டிரான்ஸ்பர்மேஷன், அதுதான் திருப்பம் கிடைச்சது. எதனால? திருக்குறள். அந்த திருக்குறள் புக்கு அங்க இவங்களுக்கு விளக்கம் சொன்னவரு அண்ணாமலை அப்படின்னு ஒருத்தர். திருக்குறள் அதுக்கு அடுத்து யார் வரா? அண்ணாமலை. இந்த அண்ணாமலை ஒரு தேர் ப்ரொடக்ஷன் செய்யறவர். பெரிய தேர் அவர் செஞ்சிருக்காரு. இவங்க அதை பார்த்தாங்க, அப்படியே வியப்போட சூப்பருங்க அப்படின்னு அதெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவங்க கிளம்புறாங்க. இவங்க கார் அல்வா கடைகிட்ட போய் நின்றுச்சு. அப்படியே வண்டி நின்றுச்சு. இறங்குறாங்க, எல்லாரும் போய் அல்வா வாங்குறாங்க, சாப்பிடுறாங்க. அல்வா சாப்பிட்டுட்டு கையெல்லாம் என்ன ஆயிடுச்சு? சும்மா இருப்பாங்களா? பனியன்லயே துவைச்சுக்கிறாங்க. பனியன். அல்வாவுக்கு அடுத்தது என்ன வருது? பனியன். அசோசியேட் பண்ணிட்டே வாங்க. பனியன். பனியன்ல துடைச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் கிளம்புறாங்க. வண்டி ஸ்டார்ட் ஆச்சு, கிளம்புறாங்க. வழியெல்லாம் உப்பளமா இருக்குது. உப்பளம். அதெல்லாம் கடந்து மலைக்கோட்டைக்கு போயிட்டாங்க. அடுத்தது மலைக்கோட்டைக்கு போகும்போது அங்க அவங்க கூட இன்னொரு ஃப்ரெண்ட் அங்க இருந்து வரான். அவன் பேரு வேலு. இந்த வேலு மேல உச்சி பிள்ளையா இருக்க அங்க இருந்து விழுந்துட்டான். எங்க? கீழே ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டான். விழுந்தவனுக்கு ஒண்ணுமே ஆகல, பர்ஃபெக்டா இருக்கிறான். நாம எல்லாம் அவனுக்கு பாராட்டி விருது கொடுக்குறோம். சூப்பரா, இவ்வளவு உயரத்துல இருந்து விழுந்து உனக்கு ஒன்றுமே ஆகல, யூ ஆர் கிரேட் அப்படின்னு அவனுக்கு விருது கொடுத்து வாழ்த்தி அனுப்பி வைக்கிறோம். எண்ட் கதை. இப்ப கண்ண தரங்க, எப்படி இருந்துச்சு கதை? சூப்பர் அங்கிள், இமேஜினேஷனே நல்லா இருக்கு. சூப்பரா இருந்துச்சு சார். பண்ண முடியுது சார். அது வந்து அந்த தொடர்பு வந்து ஆர்டரிங்கா இருக்கு. அது அசெண்டிங் ஆர்டர்ல அப்படியே கண்டினியூஸா போயிட்டு இருக்கு. கண்டினியூவா. இப்போ நீங்க முதல்ல ரேண்டமா இங்க ஒண்ணு அங்க ஒண்ணுன்னு சொன்னவங்க இப்ப இந்த கதையை பிடிச்சிட்டாங்கன்னா கண்டினியூட்டி கிடைக்கும். ஒரு செயின், ஒரு ட்ரெயின், ஒண்ணுக்கும் ஒன்னொன்னுக்கும் தொடர்பு இருந்துகிட்டே இருக்கும். அதை அப்படியே இழுத்துட்டு போகும். இன்ஜின் முன்னாடி இருக்கு, மத்ததெல்லாம் பின்னாடி வருது. அது 38 பாக்ஸ் இருக்கு. 38 பாக்ஸும் அப்படியே கொண்டுட்டு போய் டெஸ்டினேஷன் எண்ட் வரைக்கும் சேர்த்துது. இப்ப புரிஞ்சிச்சுங்களா? எல்லாமே இருக்கா? முதல்ல ட்ரை பண்ணேன் சார், நீங்க சொன்ன மாதிரி நீங்க சொல்ல ஆனா அதுக்கு கேப் இல்லாதனால கோர்வையா கொண்டு வர முடியல. நீங்க சொல்லுங்க, நான் ட்ரை பண்ணேன். முதல்ல உங்க பேர் சார். அதேதான் சார், நானும் ட்ரை பண்ணேன். நீங்க ரொம்ப ஸ்பீடா பண்ணனால சொல்லுங்க
சார் நானும் அந்த மாதிரி தான் சார் ட்ரை பண்ணேன். இல்ல அது கேட்டேன் இல்ல அவங்க பேர் கேட்டேன். தீபா சார், அரவிந்தோட அம்மா. சென்னை. சென்னை, ஆமா சார். ஓகே ஓகே. நீங்க பேசும்போது நல்லா கிளியரா வாய்ஸ் வருது. அப்போ அது கேட்கணும்னு நினைக்கிறவே. ஓகே, ஒரு பெரிய ஸ்பீக்கர் மாதிரி இருக்கு உங்களோட வாய்ஸ். ரைட்டுங்க. அப்படியா? சரி சரிங்க. இப்போ இதுதான் மெத்தடு. இந்த கதை ஞாபகம் இருந்தா எல்லாராலையுமே ஈஸியா ரீகால் பண்ண முடியும். ஓகே, இத நான் 38 சொன்னா அந்த 38 இப்போ ஆர்டரா பிடிச்சிட்டோமா? இந்த கதை தெரிஞ்சிருந்தா தமிழ்நாட்டுல இருக்கிற 38 டிஸ்ட்ரிக்ட்ஸும் அல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல வந்துருச்சு. இங்கதான் நிமோனிக்ஸ் போட்டது. புரியுதுங்களா? சோ ஃபர்ஸ்ட் கதையை தெரிஞ்சிட்டோம். கதை தெரிஞ்சதுனால இந்த கதையை கையில பிடிச்சிட்டா 38 டிஸ்ட்ரிக்ட்ஸையும் அதே ஆர்டர்ல இருக்கும். நான் இதை ஒரு 5 years பேக் 32 டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருந்தப்போ முதல்ல ஃபர்ஸ்ட் நான் அந்த டெமோல போட்டு அந்த 35 ஆப்ஜெக்ட்ஸை கொடுத்தேன். ஆப்ஜெக்ட்ஸோட இது கொஞ்சம் நல்லா இருக்குதுன்னு டிஸ்ட்ரிக்ட்ஸை கொண்டு வந்தேன். அதுக்கப்புறம் இதை பார்த்துட்டு நிறைய பேர் அவங்கவுங்க இதுல எல்லாமே எடுத்தாங்க. அதையும் பார்த்தேன். ஓகே, அவங்கவுங்க எப்படியும் 4 பேருக்கு போய் சேர்ந்தா நல்லதுன்னு நான் இதுக்கு பேட்டன் ரைட்லாம் வாங்க அவசியம் இல்லை. அதுவும் போச்சு, நல்லது. நிறைய பேர் சின்ன சின்ன ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே கூட அவங்கவுங்க இதுக்கு வாய்ஸ் ரெக்கார்டிங் போட்டு கூட அனுப்பிட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, சோ இது ஒரு நாள் நைட் 2 மணிக்கு தூக்கத்துல முழிச்சு உட்காந்துட்டு இதை நான் கிடைச்சப்ப வந்த ஒரு விஷயங்கள். அதுக்கப்புறம் இப்போ another 6 டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆட் ஆச்சு. அதுக்கப்புறம் கதையை மாத்தி இப்ப 38க்கு கொண்டு வந்து இப்ப இது வேற ஃபார்மேட்ல வச்சிருக்கேன். ஓகே, சோ அதனாலதான் ஏற்கனவே என்னோட மற்றவங்களோட வேற பார்த்துட்டா அது இது கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் இருக்கும். அதனால குழப்பிக்காதீங்க அப்படின்றதுனால தான் எம்டியா உட்காருங்கன்னு சொன்னேன். நல்லா கோஆபரேட் பண்ணீங்க, சந்தோஷம். இப்போ வரேன் அடுத்த பாயிண்ட். இந்த இப்போ த்ரூ த நிமோனிக்ஸ் இப்போ அந்த 38 இப்ப ரீகால் பண்ணலாம் யூசிங் நிமோனிக்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் அறிவழகன்ல இருந்து அரி எடுத்துட்டோம். அரியில இருந்து அல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு மாவட்டம் அரியில ஆரம்பிக்கிறது அரியலூர். வந்துருச்சுங்களா? சோ ஃபர்ஸ்ட் அரியலூர், அரியலூர். ரெண்டாவது சென்னை. ஓகே, அடுத்தது செங்கல்பட்டு. அப்புறம் அப்படியே அவர் ஆபீஸ் வச்சிருக்கிற இடம் கோயம்பேடுல, அதெல்லாம் கோயம்புத்தூர். வந்துருச்சுங்களா? அப்புறம் போறாரு கடலூர். வந்துருச்சுங்களா? கடலூர் 5th டிஸ்ட்ரிக்ட். ஓகே, அங்க போனதுக்கு அப்புறம் அவங்க சந்திக்கிற நண்பன் பேரு தர்மபுரி. அவரு பூட்டு வியாபாரி. திண்டுக்கல். ஓகே, இது இன்டைரக்ட் அசோசியேஷன். ஓகே, அவங்க 2 பேரும் ரோடுல நடக்கிறாங்க. ஈரோடு. அங்க கள்ளக்குறிச்சி. அவ்வளவுதான், கள்ளக்குறிச்சி. ஓகே, அப்படியே ஒரு இதுல போட்டிருக்கு காமாட்சி அம்மன் டெம்பிள், காஞ்சிபுரம். அடுத்த மாவட்டம் காஞ்சி காமாட்சி. 10th டிஸ்ட்ரிக்ட் 10th one காஞ்சிபுரம். அங்க குமரி டிராவல்ஸ், குமரி. அடுத்தது கரூர். அந்த கருப்பா இருக்கிறது, அதாவது கரு யாரு? கிருஷ்ணகிரி. அடுத்தது அவரு மல்லிகை வாங்கி மாட்டினார். மதுரை. ஓகே, அப்புறம் போற வழியில மயிலாடுதுறை. ஓகே, மயிலாடுதுறை. பக்கத்துல ஒரு நாகப்பட்டினம். ஓகே, அதோட கழுத்துல நாமக்கல். ஓகே, அதோட கலர் நீலகிரி. ஓகே, நாமக்கல், நீலகிரி. இப்ப அது போய் மறைஞ்சிருச்சு பெரம்பு.
பெரம்பலூர். பெரம்பலூர். அங்க புதுசா ஒரு கோட்டை. புதுக்கோட்டை. புதுக்கோட்டை. அங்க இருக்கிறாரு ராமநாதன். ராமநாதபுரம். மனைவி பேரு ராணி. ராணிப்பேட்டை. ராணிப்பேட்டை. கடைசியா இப்ப வந்தது பக்கமெல்லாம். ஓகே, ராணி. இவங்களுக்கு கொடுத்தாங்க மாம்பழம். சேலம். எல்லாம் ஓகே. எங்க வாங்கினாங்க? சிவா கிட்ட, கங்கா ஸ்டோர். சிவா கங்கா. சிவகங்கை. அடுத்தது போறாங்க பிரகதீஸ்வரர் டெம்பிள். தஞ்சாவூர். தஞ்சாவூர். அங்க கொட்டிச்சி தேனி. தேனி மாவட்டம். தேனி. அப்புறம் இவங்க போனாங்க தெற்கு காசி. காசி. தென்காசி. அங்க போன இடத்துல இவங்களுக்கு கிடைச்சது திருப்பத்தூர். திருப்பத்தூர். அங்கதான் திருக்குறள். திருவள்ளூர். ஓகே. இவங்களுக்கு கொடுத்தவரு அண்ணாமலை. இவரு செய்யறாரு தேர். தேர் என்ன மாவட்டம்? திருவாரூர் தேரழகு. திருவாரூர் தேரழகு. சோ தேர் திருவாரூர். அங்க அடுத்தது கிளம்புறாங்க. அல்வா கிட்ட நின்னுருச்சு. அல்வா. திருநெல்வேலி. சாப்பிட்டுட்டு பனியன்ல தொடச்சாங்க. பனியன். திருப்பூர். அப்படியே போறாங்க. உப்பளம். உப்பு. தூத்துக்குடி. ஓகே. உப்பு. அங்க போனது மலைக்கோட்டை. திருச்சி. மலைக்கோட்டைடா. ஓகே. கூட வந்தான் வேலு. வேலூர். விழு. வேலு. உனக்கு கொடுத்தீங்க விருது. இப்ப பாருங்க, இதுக்கு நாம என்ன பண்ணணும்? அசோசியேட் பண்ணணும். அதாவது ஈஸி வே ஆஃப் லேர்னிங். நார்மலா இது மாதிரி நிறைய படிக்கலாம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னா, அதாவது நியூ அதாவது புதுசா ஹாம்ஸ்டர் கார்ல ஒரு மீச ஷூ ஷெட்ல இருந்து எடுத்துக்கிட்டு காரை மீச வச்சவாரு போட்டிருக்கார். ஷெட்ல இருந்து காரை எடுத்துக்கிட்டு ரோட்ல போறார். சொன்னானா இல்லையா? அது கதை சொல்ல இதை ஞாபகப்படுத்துங்க. அட்வான்ஸ் கிளாஸ்ல சொல்றேன். அது இப்பயே சொன்னா அது சீக்ரெட் போயிடும். ஒரே டைம்ல 2 வேண்டாம். இது மாதிரி எல்லா இடத்துக்கும் இது அப்ளிகபிள்னு சொல்ல வரேன். ஸோ தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட் மட்டும் இல்ல, எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும். ஸோ இன்னைக்கு அதை மட்டும், இந்த கான்செப்டை மட்டும் எடுத்துக்கிட்டு இதை தரவு பண்ணிருக்கோம். 38 districts in தமிழ்நாடு அல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல நம்மளால ஒரு செயின் ஆஃப் அசோசியேஷன் கொண்டுட்டு வர முடியும். இதுதான் கிரியேட்டிவிட்டி, லேட்டரல் திங்கிங் எப்படின்னா சொல்லலாம். நம்ம நார்மலா அதுல 38 மாவட்டம்னு இருக்குதான்னு ஒரு சிலருக்கு குழப்பமா இருக்கும். அந்த 38ஐயும் ரேண்டமா சொல்லும் போது மாத்தி மாத்தி சொல்லி இதை சொன்னோமா அதை சொன்னோமான்னு வரும். So if you use this method, no confusion at all. You can recollect all the 38. Right? Got it? Yes, sir. Yes, sir. Okay. அவ்வளவுதான். இப்ப சொல்லுங்க, இதுல ஏதாவது கிளாரிபிகேஷன் இருந்தா இதை முடிச்சுக்கிறேன். நான் அடுத்த செஷன் போனோம். அடுத்த டாபிக்ஸ். Shall I go? Super, sir. Yes, sir. My numbers can be வேற லெவல் பண்றது. ஓகே. ஏன்னா இது இன்னும் பேசிக்ல தான் இருக்கும். இன்னும் அட்வான்ஸ் இருக்கும். அங்க போனதான் இது வரைக்கும் இவ்வளவு விஷயத்துல நாம ஏன் விட்டோம்னு நம்ம யோசிக்கிற மாதிரி இருக்கோம்.
சோ ஒவ்வொரு ஏஜ்ல இந்த ஏஜ்லயாவது அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டோமே அப்படின்னு நினைப்போம். ஓகே, சோ திஸ் இஸ் நிறைய மெத்தட் இருக்கு. அதை நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம், ஒவ்வொரு ஸ்டெப்பா போலாம். ரைட், இப்போ இன்னைக்கு அடுத்த ஃபைனல் டாபிக் லிசனிங் ஸ்கில்ஸ், ஒரு இன்ஸ்பைரிங் கோர்ஸ் தானே இன்னைக்கு பார்க்கலாம். இன்னைக்கு நாம பார்க்கிற அந்த மனிதரா, மாமனிதரா அல்லது புனிதரா நீங்க சொல்லிக்கலாம். அவரு 1863 ஜனவரி 12 கல்கத்தாவுல விஸ்வநாதன் அப்படின்ற ஒரு விவேகானந்த் விஸ்வநாதன் அப்படின்ற ஒரு லாயர், ஹைகோர்ட்ல இருந்த லாயர். அவங்க அம்மா, அவரோட வைஃப், விஸ்வநாதனோட வைஃப் புவனேஸ்வரி தேவி. அவங்க ராமாயணம் மகாபாரதம் எல்லாம் கரைச்சி குடிச்சவங்க. அவங்களுக்கு பிறந்த இந்த செல்வன் நரேந்திரநாதன். அந்த பையன் சின்ன வயசுலயே அவனுக்கு கொஞ்சம் வித்தியாசமா யோசிக்கிற தன்மை. அடிக்கடி அவங்க அம்மாட்ட கேட்டான், அம்மா நானு துறவியாகிறேன், துறவரம் போறேன் அப்படிலாம் கேட்கிறப்ப இதை அடிக்கடி சொல்லிருக்காங்க, நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. அவங்க அம்மா சொல்லுவாங்களாம், அப்படியா? அவங்க அம்மா வச்சு நீ டாக்டர் ஆனும் கலெக்டர் உனக்கு இருக்கா, வளர்த்துக்கிட்டியா, செக் பண்றாமா? சரி. அவன் எப்பெல்லாம் வந்து அம்மா நான் துறவரம் போகணும் அப்படின்னு சொன்னா உடனே அவங்க அம்மா சொல்லுவாங்களா, நீ போய் கிச்சன்ல இருந்து கத்தி இருக்குல்ல, காய்கறில இருக்கிறது, அதை எடுத்துட்டு வா அப்படின்னு. அவன் போய் எடுத்துட்டு வருவான், கொண்டு வந்து நீட்டுவானா, வாங்கிட்டு ஆஹா நீ இன்னும் அதுக்கு தயாராகல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்களாம். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் கேட்கறான், அதாவது ஒரு வருஷம் அந்த மாதிரி எடுத்துட்டு மறுபடியும் அவங்க அம்மா இதே தான் சொன்னாங்க, போய் கத்தி எடுத்துட்டு போவாங்க. மறுபடியும் போய் எடுத்துட்டு வந்து கொடுத்தான். அப்பயும் வாங்கிட்டு ஆஹா யூ ஆர் நாட் ஃபிட் ஃபார் தட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னம்மா நீங்க எப்ப பார்த்தாலும் இப்படியே சொல்லுங்க, நீ எப்போ தயாராக அப்ப நான் சொல்றேன் பாருங்க, இதே மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல மறுபடியும் கேட்கறான். அவங்க அம்மா இதே சொன்னாங்க, போமா இதை தவிர உங்களுக்கு வேற வேலை இதே தான் சொல்லுவீங்க. இல்ல நீ போய் எடுத்துட்டு போ. அவன் போறான், எடுத்துட்டு வந்தான், கொடுத்தான். அவங்க அம்மா பார்த்தாங்க, இப்ப நீ அதுக்கு தகுதி ஆயிட்ட அப்படின்னாங்க. என்னம்மா எப்பயும் பண்ற மாதிரி தானே நான் பண்ணிட்டு இருந்தேன், இல்லையே நீ எப்பயும் பண்ற மாதிரி பண்றிய, எப்பயும் போவ கத்தி எடுத்துட்டு வருவ, அந்த கத்தியோட கூர்மையான முனை என்னைய பார்த்து எப்படி நீட்டுவ, வாங்குவேன். ரெண்டாவது தரம் கேட்டேன், மூணாவது தரம் கேட்டேன், இதே தான் பண்ணேன். பட் இன்னைக்கு என்ன பண்ண, அந்த கூர்மையான முனையை ஓம் பக்கம் வச்சுக்கிட்டு அத பாதுகாப்பான ஏரியாவை என் பக்கம் நீட்டினேன். இதுதான்பா துறவி ஆகிறவனுடைய பேசிக் பிரின்சிபல். கஷ்டத்தை தனக்கு எடுத்துக்கிட்டு நல்ல சந்தோஷத்தையும் மற்றதையும் மற்றவங்களுக்கு கொடுக்கிற, அதுதான் பேசிக் குவாலிட்டி. இப்போ உனக்கு இருக்கு போ அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் அவரோட ஆசைப்படி ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட சீடரா வரார். அங்க அவரு சந்திச்சதுல நிறைய பேரு இருக்காங்க மாணவர்கள். அதுல இவரு ரொம்ப விவேகமா இருந்ததுனால பெயரை நீ விவேகானந்தா அப்படின்னு வச்சார். சோ பெயர் மாறியதற்குண்டான காரணம். ரைட்டு. இது மாதிரி நிறைய பேருக்கு பேரை பெத்தவங்க வச்சது ஒண்ணு, மத்தவங்க வச்சது இன்னொன்னு. அந்த மாதிரி இந்த கேள்விக்கு இவரு கரெக்டா பதில் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். லெனின் தாசன், யூ ஹேவ் டு ஆன்சர். ஆர் லெனின் பிரபு நீங்க சொல்லலாம். ரஷ்யன் பிரசிடென்ட், அதாவது ரஷ்ய ரெவல்யூஷனுக்கு அப்புறம் பிரசிடென்டா இருந்த அவர் பேர் என்ன? விளாடிமிர் இலிச் உலியானோ. ரஷ்யன் பிரசிடென்ட்ங்க. 5 இயர் பிளான் எல்லாம் அவர் தான் கொண்டு வந்தார். ஈவன் செகண்ட் வேர்ல்ட் வார் அப்ப ஹிட்லருக்கு ஜோசப் அவங்க அம்மா அப்பா வச்ச பேரு. ஆனா அவரை ஸ்டாலின் அப்படின்னு மாத்தினது யாரு தெரியுமா? நீங்க தாங்க. லெனின். கொள்கையில் சார் லெனின் தான் அந்த பேரை அவருக்கு வச்சார். புரியுதுங்களா? ஏன்னா யுவர் ஸ்டாலின், உனக்கு அந்த வீரம் இருக்கு, நீ தகுதியானவன் அப்படின்னு அந்த பேரை வச்சார். அதனால அவரு லெனின்.
சாரி ஸ்டாலின். நமக்கு ஜோசப்னா யாருக்கும் தெரியாது. இப்போ சொன்னதுனால ஜோசப் ஸ்டாலின், ஜோசப்னா தெரியாது. அவர் ஸ்டாலின்னா மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியும். சோ அந்த ஸ்டாலின்ங்கிற பட்டத்தை, பதவிய பேரை வச்சது லெனின். அதே மாதிரி நம்ம கோவில்பட்டியில இருந்த நம்ம சுப்பிரமணிய பிள்ளை, சுப்பிரமணிய பிள்ளையா இல்ல சுப்பையாவா யாருங்க, அந்த எட்டயபுரம் மன்னர் அவருக்கு பேரு வச்சார் நம்ம சுப்பிரமணியத்துக்கு. என்னன்னு? பாரதி. அப்ப பாரதியார்னு அவங்க அம்மா அப்பா வைக்கல அவருக்கு பேரு, எட்டயபுரத்து மன்னர் வச்சார். இவருடைய எழுத்தாற்றலை பார்த்து 7 வயசுல. ஓகே, இது மாதிரி பல பேருக்கு இந்த பெயர் அவங்களுடைய குருவால அல்லது இன்னொருத்தங்களால மாற்றப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் பிரபலமாயிருக்காங்க, அப்படி வச்சுக்கலாம். சோ இது இந்த இடத்துல வந்துட்டோம். விவேகானந்தர்ன்ற பெயர் காரணத்துக்கு இதுதான் காரணம். அடுத்தது அங்க அவர்கிட்ட உண்மையான சீடனா இருந்து நல்லா டெவலப் பண்ணார். அப்படியே நாடு ஃபுல்லா சுத்துறார். கிட்டத்தட்ட புத்தர் அந்த என்லைட்மெண்ட் ஆகுறதுக்கு ஒரு 6 இயர்ஸ்க்கு மேல ஆச்சு. கடும் தவம் பண்ணார், பல இதுல வந்தார். அதே மாதிரி இவருக்கும் ஒரு இடம் என்லைட்மெண்ட் கிடைச்சது. எந்த இடம் தெரியுமா சார்? கன்னியாகுமரியில விவேகானந்தர் ராக். ஆமா, அந்த பாறையில. எந்த வருஷம் தெரியுமா? 1892ல டிசம்பர் மாசத்துல ஒரு நாள் அந்த இடத்துல நின்னுட்டு அந்த பாறைக்கு போகணும்னு ஆசைப்படுறார். அங்க இருக்கிற மீனவங்கிட்ட அங்க போன அனுப்பி அந்த போட்ல கொண்டு வந்து விடுறாங்கிறார். அவரு காசு எல்லாம் கொடுத்தாதான் உன்னை கொண்டு போய் விடுவேன்னு 4 நாவ ஏதோ கேட்டாராம். இவருதான் வெறும் காவி கட்டிட்டு இருக்கிறாரு, இவன் கேட்டு இருக்கு, எங்கிட்ட எல்லாம் இல்ல. அவன் அனுப்பலையா, பரவாயில்ல. அங்க இருந்து குதிச்சு நீந்தி அந்த இடத்தை சேர்ந்தாராம். தொடர்ந்து வெயில், மழை, பனி உட்கார்ந்து அவரோட தியானம், அதில் கிடைச்சதுதான் ஞானம். அப்ப மக்கள் அங்க இருந்து பார்த்து, என்னடா ஒரு இளையன், ஒரு சின்ன பையன் இங்க உட்கார்ந்து இப்படி சோறு தண்ணி எல்லாம் இருக்கான்ட்டு இளநீ ஏதோ கொண்டுட்டு வந்து கூட கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் குடிச்சிருக்காரு, இவர் ஞானம் பெற்றார். அதுக்கப்புறம் எல்லா இடமும் சுத்துறதுல அந்த இதுல ராமநாதபுரம் வராரு. ராமநாதர் அங்க இருந்த அந்த மன்னர் பாஸ்கர சேதுபதி இவரை சந்திக்கிறார். ஓகே, இதுல ஒரு பியூட்டி என்னன்னா, சிக்காகோல ரிலிஜியஸ் பார்லிமெண்ட், மத நல்லிணக்க மாநாட்டுக்கு இந்த பாஸ்கர சேதுபதிக்கு அழைப்பு வரும். அவர் யோசிச்சார், நான் போறதை விட தகுதியான ஆளு இவர்தான் அப்படின்னு சொல்லி அவருக்கு அந்த இதை கத்து கொடுத்தார், தியாகம் பண்ணிட்டார். நீ போயிட்டு வைப்போம் அப்படின்னாரு. போறதுக்கு செலவு காசு வேணும்ல. அவரு கொஞ்சம் சென்னையில ஒரு ஆசிரியர், தெரியுமா எல்லாத்துக்கும். அவரும் ஒரு ரூபாயா கலெக்ட் பண்ணி நிறைய அவங்களுக்காக இது பண்ணி கப்பல்ல இவரை நிறைய கொடுத்து அனுப்பி வச்சாங்க. அவர் அங்க இருந்துட்டு இவர் சென்னையில அந்த வாத்தியாருக்கு எழுதின லெட்டர்லாம் இன்னமும் இருக்குதுங்க, பாக்கலாம் நீங்க. எனக்கு காசெல்லாம் தீர்ந்து போச்சு அனுப்புங்கன்னு கேட்டாரு இங்க இருந்துட்டு. அந்த அளவுக்கு அவர் போற நல்ல சாப்பிடுற ஆளாச்சா, எல்லாம் செலவு பண்றாரு. அலசிங்க பெருமாள் அந்த ஆசிரியர், சென்னை சேர்ந்தவர். அவரோட பேர் என்ன கூட நான் ஒரு டைம் சென்னையில ஒரு மீட்டிங் அப்போ போனோம். சரி, ஓகே. அப்பதான் அந்த அவரோட இதெல்லாம், அந்த கடிதம் அதெல்லாம் இன்னும் பராமரிச்சிருக்காங்க, அதெல்லாம் தெரிஞ்சுது. ஓகே, இவங்களோட கூட்டு முயற்சியில விவேகானந்தர் அனுப்பப்பட்டார். அங்க போயாச்சு. அந்த மாநாட்டுல எல்லாரும் அப்படியே சும்மா மிடுக்கோட பயங்கரமான கம்பீரத்தோட எல்லாரும் பேசுறாங்க. இவருடைய இடம், இவருடைய நேரம் வருது. அது வரைக்கும் இவரு தயங்கி உட்காந்துட்டு இருக்கார். இவரு காவி உடையோட போய் அங்க நிக்கும் போது எல்லாரும் ஏளனமா பாக்குறாங்க, சிரிக்கிறாங்க, நக்கலா இருக்காங்க. ஆனா அவர்கிட்ட இருந்து உதிச்சது, எல்லாரும் சொன்னது லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். ஆனா இவர் ஆரம்பிச்சது டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். சோ நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், வின்னர்ஸ் டோன்ட் டூ டிஃபரெண்ட் திங்ஸ், தே டூ த திங்ஸ் டிஃபரெண்ட்லி. நோ, எல்லாரும் ஒண்ணுதான் செய்யறாங்க, இவரு அதையே தான் பண்றாரு, ஆனா வித்தியாசம் பண்றாரு. அவ்வளவுதான், அவங்கதான் வின்னர்.
சோ இந்த இடத்துல அத்தனை பேரும் இவரை கேளனமா பார்த்த அத்தனை பேரும் அசந்துட்டாங்க. கைத்தட்ட ஆரம்பிச்சது. அது நிக்கிறதுக்கு 10 நிமிஷம் ஆச்சாம். அதுக்கப்புறம் இவர் குதித்த ஒரு வார்த்தைகளும் பொன்னேட்டில் பதிக்கப்பட்டது. அவ்வளவு அழகா தெளிவா யாரும் எதிர்பார்க்காத அந்த அளவுக்கு அவருடைய வாய்ஸ் கிளாரிட்டி, அதோட அர்த்தம் எக்ஸலண்டா இருக்கு. அதுக்கப்புறம் அவர் ஸ்டார் ஆயிட்டார். அவர் மட்டும் இல்ல, நம்ம நாடும் உலக அளவுல நிமிர்ந்து நிக்க ஆரம்பிச்சது. ஓகே சரி. அதுக்கு அப்புறம் அவருக்கு பல இடங்கள்ல தொடர்ந்து ஓகே 97ல தான் திரும்பி வரார். வந்தார், ராமநாதபுரம் வரார், சென்னையில வரார். அந்த வருடத்துலதான் ராமகிருஷ்ண மிஷன் ஆரம்பிச்சார். நம்ம ராமகிருஷ்ண மடம் 97 ஆரம்பிக்கப்பட்டது. ஓகே அதுக்கப்புறம் இது வந்து அங்க சிக்காகோல நடந்த அந்த வருடம் 1893 செப்டம்பர் 11 இவர் பேசின அந்த நாள். அதுக்கப்புறம் 1902ல இந்த ஜூலை இந்த மாசம் 4ஆம் தேதி இறந்துட்டார். இயற்கை எய்திட்டார். ஓகே இவரோட சாதனைகள், அதாவது ஒரு படிப்புன்னா என்ன, ஒழுக்கம்னா என்ன, மதம்னா என்ன, சும்மா அந்த மதங்கிற பேர்ல எத்தனை பேர் என்னென்ன பண்றாங்க, அப்போ ஒரு ரிலிஜியன்னா என்ன, இப்படி எல்லாமே போல்டா பேசுறாங்க. தெளிவா இருந்தது. பர்டிகுலரா யூஎஸ்ல இருக்கிறப்போ ஒரு பொண்ணு இவர் போற இடத்துல எல்லாம் சுத்தமா ரொம்ப இளமையான அழகான அந்த பொண்ணு கேட்டுச்சான், இங்க பாருங்க அமெரிக்காவில் இருக்கிற அத்தனை இளைஞர்களும் என் பின்னாடி சுத்துறாங்க, ஆனா எனக்கு உங்க மேல ஆசை, உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன், என்ன சொல்றீங்க? ஏன் அப்படின்னா நான் அழகா இருக்கேன், நீங்க அறிவா இருக்கிறீங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்தா என்ன மாதிரி அழகாவும் உங்களை மாதிரி அறிவாவும் ஒரு குழந்தை பிறக்கும் இந்த சமுதாயத்துக்கு கிடைக்காது. ஏமா உனக்கு அறிவான ஒரு குழந்தை தானே வேணும், தாயே என்னையே தத்தெடுத்துக்கணும். அதுதான் அவரோட வார்த்தை. சரி, இத ஜார்ஜ் பெர்னார்ட் ஷாகிட்ட ஒரு அவரும் அப்படிதான் கேட்டுச்சான். அவரு நம்ம மாதிரி ஆளு அக்ரி. ஆனா ஒரு அழகான பெண் வந்து கேட்டப்ப அவரு சொன்னாராம், ஏமா அப்படியே உள்டாவா நினைச்சு பாறேன், உன்ன மாதிரி அழகாவும் என்ன மாதிரி அறிவாளியாவும் ஒரு குழந்தை பார்க்கங்கிற ஒரு கால் என்ன மாதிரி அழகாவும் உன்ன மாதிரி அறிவாளியாவும் பிறந்தா என்ன பண்றாரு, அது அவரு வித்தியாசம். ஓகே சரி ரைட். இப்ப இந்த இடத்துல கமிங் டு அவர் டாபிக். இந்த விவேகானந்தா பல இதை உதிச்சிருக்கார். அது எனக்கு ரொம்ப பிடிச்சது ஒண்ணு, டேக் அப் ஒன் ஐடியா, மேக் தட் ஐடியா இன்டு யுவர் லைஃப், திங்க் ஆஃப் இட், ட்ரீம் ஆஃப் இட், லிவ் ஆன் தட் ஐடியா, தட் இஸ் த வே கீ டு சக்சஸ். அதாவது இந்த பக்கம் ஒண்ணு, அந்த பக்கம் ஒண்ணு, இந்த பக்கம் ஒண்ணு கண்ணா பின்னாடி சிதறாத, ஏதோ ஒண்ணு எடுங்க உருப்படியா, அந்த ஒண்ண உள்வாங்க, உணருங்க. ரைட், டேக் அப் ஒன் ஐடியா, மேக் தட் ஒன் ஐடியா இன்டு யுவர் லைஃப், திங்க் ஆஃப் இட், அதையே நினைங்க, அதையே கனவாக ட்ரீம் ஆஃப் இட், லிவ் ஆன் தட் ஐடியா, அதுவா வாழுங்க. as you think so you become. வந்துருச்சா? அவ்வளவுதான். இதுதான் அவரு கொடுத்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சது, உங்ககிட்ட ஒப்பிச்சிட்டேன். ஓகே ரைட். இப்படியெல்லாம் உதிச்ச இவர் பல நாள் வாழ வேண்டியவர் 39வது வயசுல இறந்துட்டார். ஓகே சரி, அது வேற கதை. இந்த இடத்துல இன்னொரு விஷயம் வரேன், இது கேள்வி இதுலயே வரலாம், கேள்வியோட வரலாம். அவ்வளவுதான், டாபிக் ஓவர். இதை பத்தி பேசினா நான் நாள் ஃபுல்லா பேசிட்டே இருப்பேன். ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், எனக்கு சென்னையில ராமகிருஷ்ணா மடத்துல கூப்பிட்டு விவேகானந்தர் விருது வேற கொடுத்தாங்களா, எனக்கு அப்பனா அவர் இன்னும் ரொம்ப பிடிக்கும். அதனால இன்னும் கொஞ்சம் அதை பத்தி இன்னும் நிறைய பேசலாம், பேசிட்டே இருக்கலாம். நான் இதோட நிறுத்திக்கிறேன். ஓகே சோ இந்த இடத்துல கேள்விகள் இதுல இருந்து கேட்கலாம். கேட்கட்டுமா? ஓகே சரி. அந்த ராமநாதபுரத்தின் மன்னர் பெயர் என்ன? பாஸ்கர சேதுபதி. ஓகே. இவர் சிக்காகோல போய் பேசினப்ப அவரோட வயசு என்ன?
20. 30. 1863 born. 1893 September 11 அங்க பேசினாரு. So 93 minus 63 30. இதுக்கு எதுக்கு இவ்வளவு நேரம் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. Observation. Okay. ஆச்சு. அடுத்த இன்னொரு கேள்வி மிக முக்கியமானது. அவர் எந்த வயசுல இறந்தாருன்னு சொன்னா? 39 sir. Right. Coming to the point. இந்த வயசுல இறந்த இன்னும் பல பிரபலங்கள் இருக்கிறாங்க. அதுல ஏதாவது 1-2 சொல்லுங்க பாப்போம். இந்த வயசுல ஓகே ஓகே அப்புறம் சார் ஆதிசங்கரர் சார். ஆதிசங்கர் அந்த வயசா? 39. சரி 39. 39 32 என்னவோ தெரியல. ஆக்சுவலா ராமானுஜம் அந்த நம்ம அலெக்சாண்டர் மாவீரன் இவங்கெல்லாம் அந்த 32 33 அந்த இதுல வந்தது. நான் 39ல கேக்குறேன். பாரதியார் எக்ஸாக்ட்லி ரைட் ரைட்டா 1921ல போனார் அவரு அந்த 29. சரி அடுத்தது தமிழ்நாட்டை சேர்ந்த இன்னொருத்தர் 39 வயசுல அவர் ஒரு மன்னரா இருந்து தூக்கில் போட்டார்கள். தூக்கு மேடை எனக்கு பஞ்சு மெத்தை அப்படின்னு மீசை. கட்டபொம்மன் சார். ஓகே குட். வீரபாண்டிய கட்டபொம்மன். சரி இன்னொருத்தர் மிகச்சிறந்த பேச்சாளர் அமெரிக்காவை சேர்ந்தவர், கருப்பு காந்தி என்று அழைக்கப்பட்டவர், the greatest speech in the world. இல்ல மார்ட்டின் லூதர் கிங். நெல்சன் மண்டேலா செஞ்சுரி அடிச்சிட்டு போனாரு. சொல்லிட்டேன் கரெக்ட் தான். மார்ட்டின் லூதர் கிங். ஓகேவா? சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது யாரு அவங்க அந்த மைக்க இது பண்ணிட்டு பண்ணல, சும்மா அதை பக்கம் ஒரு பக்கம் ஆன் பண்ணிட்டு ப்ளூடூத் மாட்டிட்டு எங்கேயோ போய் வேலை பார்த்துட்டு இருக்காங்க நினைக்கிறேன். கேட்டுட்டு இருக்காங்க, சவுண்ட் இங்க டிஸ்டர்ப் ஆகுது. ஓகே குட். இப்போ நீங்க நான் எண்ட் பண்ணிட்டேன். செஷன் ஓவர், பேசிக் லெவலே ஓவர். இப்போ உங்களுடைய ஃபீட்பேக் ஆர் எனி இது கொடுக்கலாம், ஒரு 5 மினிட்ஸ் கூட எடுத்துக்கலாம். ஓவரால் ஏன்னா இந்த லெவல்ல நீங்க என்ன எதிர்பார்ப்போட வந்தீங்க? நான் ஆக்சுவலா இன்னைக்கு ஃபுல் டேவே அதுக்கு தான் பண்ணிருக்கணும். இந்த டாபிக் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்க கூட இது வரைக்கும் இந்த ஒரு மாசத்துல நான் கான்சென்ட்ரேஷன், மெமரி இதெல்லாம் ரிவிஷன் பண்ணியிருந்தா கரெக்டா இருக்கும். ஓகே, அதுக்கு பதிலா நான் ஒரு டாபிக்கோடய எண்ட் பண்ணி நிறுத்திட்டேன். ஏன்னா கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா இருக்கட்டுமேன்ட்டு. எகெயின் மண்டே தான் அட்வான்ஸ் லெவல் ஸ்டார்ட் ஆக போகுது. த சேம் டைம் சேம் லிங்க். அதுக்குள்ள எல்லாரும் பே பண்ணிட்டு நாளைக்கு நார்மல் லெவல் அங்கிள். அது சும்மா ஒரு இன்ட்ரோ மட்டும் தான் கொடுப்பேன், அது பார்க்க. அது 8 to 9 அந்த டைம்ல. ஓகே, சோ இதுக்கு இடையில உங்களுக்கு தெரிஞ்சவங்கள கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க. ரைட் ரைட் சரி பேசுங்களேன் உங்களோட கருத்து. இந்த ஒரு மாசத்துல நாளைக்கு நம்மளுக்கு 6 to 7 இருக்கா? 5 to 6 ஏய் ஒண்ணுமே கிடையாது. நீ மறுபடியும் திங்கக்கிழமை வந்தீங்கன்னா போதும். அது வரைக்கும் நீ நல்லா தூங்கு. ஓகே ஆமா அப்படிதான் சார். ஹார்ட்வேரும் சாஃப்ட்வேரும் மாத்திட்டீங்க இந்த ஒரு மாசத்துல. உங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாத்துக்கும் மாத்தணும். என்னோட லைஃப் சேஞ்ச் பண்ணிட்டீங்க. வெரி குட். இப்ப 10 வயசுல இருக்கேன் நானு. சரி சூப்பர். கேரட் பீன்ஸ் மிஸ்டர் பீன் ஆக்கிட்டீங்க. ஓகே. Sir, picturization, visualization and mnemonics, acronyms, acrobats இது எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. நான் இன்னும் கிரியேட்டிவிட்டியா நான் இன்னும் ஒன்றும் பண்ணல. ஒன்னே ஒன்று தான் பண்ணேன். அது ரொம்ப ஈஸியா இருந்துச்சு ஞாபகத்துல வச்சுக்கிறதுக்கு. நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இதுக்கு முன்னாடி எதுவுமே எனக்கு நினைவுல நிக்காது.
இந்த Okay. கோர்வையா அந்த சொல்ற இதெல்லாம் வந்து அந்த டெமோலாம் நான் பார்த்திருக்கேன். ரொம்ப இங்க ஃபர்ஸ்ட் சொல்லும்போது எனக்கு அந்த டெமோல வந்து நான் என்னால 35 இது ஐடென்டிஃபை பண்ண முடியல. பட் நீங்க அந்த ஸ்டோரியா இது பண்ணும்போது அங்க நீங்க ஸ்டூடெண்ட் சொன்ன மாதிரி இங்கேயும் எனக்கு அந்த அப்படியே வந்து நம்மளுடைய பிரெயின்ல வந்து அந்த பதிவாறத வந்து நான் அந்த வீடியோ பார்க்கும்போதே ஃபீல் பண்ணேன். ஓகே. சார் நானும் இந்த ட்ரை பண்ணேன் சார். இந்த மாதிரி நல்லா ஞாபகத்துல இருக்கு சார். சூப்பர் சூப்பர் சூப்பர். சார் ஒண்ணு ட்ரை தான் சொல்லணும். பண்ணும்போது அது ஞாபகத்துக்கு வரல. ஓகே. அப்புறம் ஸ்டோரியா கேட்டதுக்கு அப்புறம் நல்லா ரீகால் பண்ணி எழுத முடிஞ்சது சார். சூப்பர். ரோட் சரி. மெமரி நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு சார். இட் இஸ் Very வெரி good. ஹெல்ப்ஃபுல் Okay, ரீகால் good. பண்ணது. குட் குட். ஷார்ட்டா பண்ணி பண்றது நல்லா இருக்கு, கொஞ்சம் ஓகே. யூஸா இருக்கு எனக்கு. ஹேமந்த் மத்தவங்களுக்கு சான்ஸ் கொடுப்போம், அடுத்தவங்க பேசிட்டோம். ஓகே பேசுங்க. லேர்னிங் ஒரு விஷயத்த ரொம்ப சக்திகள் பேசுறேன் திருச்சி. சொல்லுங்க. இது வரைக்கும் நம்ம வந்து லேர்னிங்னா வந்து மெமரி பண்றது அப்படிங்கறத மட்டும் தான் வந்து எஜுகேட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் எல்லாத்துக்கிட்டையும். Okay. ஆனா வந்து ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தனால லேர்னிங் இது கிடையாது அப்படிங்கறத எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி சொல்லி புரிய வச்சுட்டு இருப்பேன் சில சின்ன சின்ன விஷயங்கள். ஆனா உங்க அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் வந்து லேர்னிங்கிறது ஒரு என்டையரா வேற அப்படிங்கறத வந்து எல்லாத்துக்கும் புரிஞ்சுக்கிற மாதிரி ரொம்ப அருமையா இருந்துச்சு. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இது இல்ல நம்ம எப்படி படிச்சாலும் பிரயோஜனமே கிடையாது. ஓகே குட். சார் தன்வந்த் பேசுறேன் சார். யா சார் நான் வந்து படிச்சுட்டு இருக்கும்போது 2 புரியலன்னா என்ன படிப்பு இது யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு திட்டாத நாளே கிடையாது சார். ஆனா இந்த கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் டிப்ஸ் யூஸ் பண்ணது நீங்க சொல்லி கொடுத்ததெல்லாம் யூஸ் பண்ணி பார்க்கும்போது சரி பரவாயில்ல நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் போல இருக்கு அப்படின்னு அப்பதான் சார் ஃபீல் பண்ணேன். சூப்பர் சூப்பர். நான் இது எல்லா இடத்துலயுமே சொல்லுவேன், இந்த பசங்க எல்லாம் இந்த பிசிக்ஸ் படிக்கிறதுனாவே போர். இந்த நியூட்டன் தலையில ஆப்பிள் விழுந்திருக்காது, பலாப்பழமே விழுந்திருக்கணும் பாங்க. அப்போ இவ்வளவு ஒரு இன்டெகிரல் கால்குலஸ், பைனாமியல் தியரம் என்னென்னத்தையோ கொண்டு வந்து வச்சு எங்களுக்கு பல டென்ஷனை உண்டாக்குறாங்க. அதை சிம்பிளிஃபை பண்ணிட்டா ஈஸின்றதுக்காக தான் நம்ம கிளாஸ் இருக்கோம். ரைட். மொத்தத்துல இந்த கிளாஸ் ரொம்ப எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். வெரி குட் வெரி குட் வெரி குட். தேங்க்யூ சார். சார் இந்த கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ் எல்லாமும் கத்துண்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். வருமே, அதுலயும் கொண்டு போகலாம். ஓகே சார், தேங்க்ஸ் சார். உங்க கிளாஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்கிறத வந்து நான் நல்லா ஃபீல் பண்ணேன் சார். ஓகே. அப்படி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், ஓகே தான். ஆனா பெரியவங்களுக்கு வாட் அபௌட் 65 57? இல்ல எல்லா தரப்பினருக்கும் இது வந்து உபயோகமானதா. பசங்க வந்து ஸ்ட்ரகிள் பண்ணதுனால நான் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பிள்ளைங்க ஃபேமிலிலயும் பாத்திருக்கேன், நிறைய பிள்ளைங்க வந்து கஷ்டப்பட்டிருக்காங்க. இந்த பாயிண்ட் வந்து எனக்கு அது இதா இருந்துச்சு. எல்லாருக்கும் உபயோகமா உள்ளதான். ஓகே குட். சார் இது ஷோ இந்த கிளாஸ் வந்து ஒரு பிரேக்கிங் ஐஸ் மாதிரி இருந்தது சார். மைண்ட் செட் அது வந்து மாத்திச்சு நிறைய விஷயத்த, மோட்டிவேஷனா இருந்தது நிறைய விஷயத்துல. அவங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க, நம்மளால பண்ண முடியாதான் நிறைய விஷயங்களை சிந்திக்க வச்சுது சார். கொஞ்சம் என்னோட ஆங்கிள், இப்ப நீங்க பெரியவங்கன்னு கேட்டீங்க இல்லையா, அதனால எனக்கு வந்து என்னடா அப்படின்ற போது லைஃப்ல இதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, நம்மளோட நிறைய பேர் நிறைய பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி. அதே மாதிரி அந்த ஆனி சுலிவன் வந்து எனக்கு ரொம்ப இம்பாக்ட் இருந்தது சார். ஒரு பேரண்டா பொறுமை இன்னும் நிறைய வரணுன்றத நான் ரொம்ப ரியலைஸ் பண்ணேன். அதை வந்து நிஜமாவே உணர்ந்தேன். Okay, good. That's the word what I'm expecting from others. Right. உணர்ந்த, realize. அதுக்கப்புறம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா எனக்கு ரொம்ப நான் திருப்பி சொல்லிக்கிற அளவுக்கு தினம் எனக்கு ஒரு விஷயம் இருக்கு. அதனால thank you sir. Super. Okay, good. Yes. சார் பிரபு பேசுறேன். ஆக்சுவலா வந்து அந்த ரோட் மெமரிங்கிறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நான் உங்களுக்கு தனியாவும் பேசினேன். அப்ப தூக்கமும் வந்துருது அது கம்ப்ளீட் பண்றதுக்குள்ளேயே. பட் அந்த வகையில ஈஸியா ஹெல்ப் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். ஓகே வெரி குட். சார் படிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க சொன்ன கான்சென்ட்ரேஷன் டிப்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்றதுனால டக்குன்னு மெமரி ஆகுது. எனக்கு மட்டும் இல்ல, என் தம்பி வந்து ஃபர்ஸ்ட் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணான். ஒரு சிம்பிளான இதை படிக்கிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணான். நீங்க சொன்ன ஒரு 4 டிப்ஸ வந்து அவனை பண்ண வச்சா அடுத்த நிமிஷமே அவனுக்கு ரொம்ப புரிய ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு பயங்கர ஆச்சரியமா இருந்தது. பரவாயில்ல அப்படின்னு தோணுச்சு. நான் மட்டும் இல்ல, அவனுக்கும் புரியுது.
அப்படிங்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது சார். வெரி குட், அப்புறம் வெரி குட். தூக்கம்லாம் சில டைம் வராதனால நீங்க அந்த டீப் பிரீத்திங் பண்ணிட்டு ரிவர்ஸ் கவுண்டிங் சொன்னீங்கல்ல, 80 சொல்றதுக்குள்ளேயே எனக்கு தூக்கம் வந்துருது சார். ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. ஓகே, அதனால குட். நிறைய விஷயம் நான் கத்துக்கிட்டேன். அப்புறம் நீங்க சொன்னீங்கல்ல ஃப்ரஸ்ட்ரேஷன் ஏன் அக்செப்டன்ஸ் பண்ணணும்னு, அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா இப்ப எனக்கு தெரியுது. என்னோட கோவம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருது சார். ஆனா வெரி இப்போ குட். கொஞ்சம் கொஞ்சம் காட்டுறேன். கொஞ்சம் இன்னும் குறைக்கணும்னு இப்ப தோணுது சார். சூப்பர்மா, சூப்பர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யாராவது என் பண்றீங்களா? ஃபினிஷ் பண்ணிக்கலாம் சார். ஃபர்ஸ்ட் எல்லாம் டீடைல் படிக்கிறதுக்கு ஒரு 30 மினிட்ஸ் ஆகும் சார். அந்த PQ3R மெத்தட் யூஸ் பண்ணத அப்புறமா ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு சார். வெரி குட். 50% ரெடியூஸ் ஆயிடுச்சு. வெரி குட். சார் மூணே விஷயம் தான். சொல்லுங்க சொல்லுங்க சாமி சார். மூணே விஷயம் தான் தெரியுது. பொறுமை, அன்பு, பாசம், இது 3 இருந்தா போதும் இதுக்கு. ஓகே, குட். அனுபவம் உங்ககிட்ட இதுல இருந்து கிடைச்சது. வெரி குட். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏற்கனவே சொன்னதுதான். மீண்டும் திங்கட்கிழமை சந்திப்போம். அதாவது ஒரு விஷயம் நான் இந்த இடத்துல ஓபன் டாக் கொடுக்குறேன். இந்த பேசிக் லெவல் அட்டென்ட் பண்ணி யாராவது அட்வான்ஸ் லெவலுக்கு பே பண்ண முடியல அப்படிங்கிற எண்ணங்கள் யாராவது இருந்தால் என்கிட்ட நேரடியா கால் பண்ணுங்க. கண்டிப்பாக கன்சிடர் பண்ணப்படும். நான் திரும்ப சொல்றேன், 100% இங்க அட்டென்ட் பண்ற அவ்வளவு பேரும் அட்வான்ஸ் லெவல்ல இருப்பீங்க. ஓகே, ஐ ஹோப். ஏன்னா பாதி கிணறு தாண்டினதை முழுசா தாண்டுங்கன்னு சொல்ல வரேன். அதுதான். ஸோ மெமரிங்கிற அந்த பாதையில் அடியெடுத்து வச்சாச்சு. கம்ப்ளீட் பண்ணுங்க. திஸ் இஸ் மை ஹம்பிள் ரெக்வெஸ்ட் டு ஆல். ஸோ ஃபினான்சியல் ஆஸ்பெக்ட் இஸ் த ஸ்டம்பிள் அப்படின்னு இருந்தா என்கிட்ட பேசலாம். ரைட்? கண்டிப்பாக அதை நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். பட் ஆல் ஷுட் அட்டெண்ட், மஸ்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. கண்டிப்பா எல்லாருமே கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணிருக்கேன். பே பண்ணதுக்கு பேசிக் லெவல், அட்வான்ஸ் லெவல் ரெண்டுக்குமே அந்த டேட்டு யாருக்கிட்ட பே பண்ணீங்க. இப்ப விஜய்கிட்ட இருந்தா விஜய், இல்ல என்கிட்ட இருந்தா எங்கிட்ட அந்த டேட்டோட இதை போட்டு அதை ஃபில் பண்ணிருங்க. தட்ஸ் ஆல். ஓகே, வாழ்க வளமுடன். நன்றி சார். நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சார். வாழ்க வளமுடன். ஃபினிஷ் பண்ணிட்டாங்க அங்கிள்.